வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சற்று முன் திமுகவில் இணைந்த எஸ்பி வேலுமணி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. அதாவது சிங்காநல்லூர் பகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளருமான சிங்கை ராமச்சந்திரனின் தந்தையுமான சிங்கை கோவிந்தராஜனின் 25வது ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சியாக நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட பலர் பங்கேற்றார்கள். நிகழ்ச்சியில் பேசிய எஸ்பி வேலுமணி அவர்கள் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் சிங்கை கோவிந்தராஜன் குறித்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். மேலும் யாரெல்லாம் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது என்றும், யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்கள் வருகிறது, அதையெல்லாம் நான் பார்ப்பதில்லை என்றும், ஆனால் அந்த தகவலை பார்த்து அண்ணன் அம்மன் அர்ஜுனன் அவர்கள் கோவப்பட்டார் என்றும், அதை பற்றியெல்லாம் பேசினால் நமக்கு நேரம் வேஸ்ட் என்றும் குறிப்பிட்டார். அதிமுக என்பது தாய் வீடு என்றும், அனைவரும் தாய் வீட்டிற்குத்தான் வருவார்கள், யாரும் வெளியே போக மாட்டார்கள் என்றும், அதிமுக உலகிலேயே 7வது பெரிய கட்சி, சாதாரண குடும்பத்தில் பிறந்த நம்மை எம்எல்ஏவாக அமைச்சராக மாற்றி அழகு பார்த்தவர் அம்மா, வெறும் 3-4% வாக்காளர்கள் உள்ள பாஜகவில் நாம் சேரப்போகிறோம் என்று கூறினால் நாம் பதில் கூற வேண்டுமா? அதிமுக தமிழகத்தில் 35 முதல் 40% வாக்காளர்கள் உள்ள கட்சி, இதற்கெல்லாம் பதில் கூற வேண்டாம் என்றும், அம்மன் அர்ஜுனன் அவர்களே டோன்ட் கேர் என சொல்லிவிட்டு செல்லுங்கள் என்றும், கவலைப்படாதீர்கள் என்றும் நம்மை பற்றி தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் தெரியும் என்று எஸ்பி வேலுமணி அவர்கள் கூறியிருந்தார். மேலும் தற்போது என்னதான் எஸ்பி வேலுமணி அவர்கள் வெளிப்படையாக இப்படி கூறினாலும், அவர் தற்போது தனது ஆதரவாளர்களிடம் திமுகவில் இணைய உள்ளதாகவும் பேசிக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இது குறித்து எஸ்பி வேலுமணி அவர்கள் திமுகவில் இணைவது குறித்து தனது ஆதரவாளர்களிடம் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும், மேலும் திமுக நெருங்கிய புள்ளி ஒருவரிடம் திமுகவில் இணைந்தால் தனக்கு கொங்கு மண்டலத்தில் முக்கிய பொறுப்பு வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.